ஸ்கூலுக்கு போன இந்த சின்ன பையன் தன்னோட சார் பார்த்ததுமே பயங்கரமான அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னு பார்த்தா அந்த சார் ஒரு பெரிய மர்டரரா இருந்திருப்பாரு. கொஞ்ச நாள் முன்னாடி இவர் பண்ண மர்டரை இந்த பையன் ஒரு வீடியோவா ரெக்கார்டும் பண்ணி வச்சிருப்பான். இதனால இந்த பையன் என்ன பண்றானா, அந்த சார் பயமுத்துற விதமா ஒரு லெட்டர் எழுதி வச்சு, இந்த மாதிரி நீங்க கொலை பண்ணதை நான் நேரடியா பார்த்திருக்கேன், என்கிட்ட சாட்சியம் இருக்கு, அதனால மரியாதையா இந்த ஸ்கூலை விட்டு நீங்க போங்கன்னு சொல்லி அந்த சாரை பயங்கரமா மிரட்டுறான். இந்த லெட்டரை பார்த்த அந்த சாருக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ இந்த லெட்டரை யார் எழுதினாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு அந்த பையனோட வீட்டுக்கு நேரா போய், என்ன தைரியம் தான் நான் கொலை பண்ணிருப்பேன் நீ சொல்லிருப்ப அப்படின்ற மாதிரி அந்த பையனை கேக்குறாரு. நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் சொல்ல சார், நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், காட்டவா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஆரம்பத்துல இந்த சார் அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டினதுமே இவருக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னடா இந்த பசங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்களை எப்படியா சமாதானப்படுத்துறதுக்காக நான் உனக்கு $3000 தரேன், நீ எனக்கு அந்த ஃபுட்டேஜஸ குடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பசங்க கொஞ்சம் கூட யோசிக்காம, எங்களுக்கு $3000 பத்தாது, $3,00,000 வேணா குடுக்கறதா யோசிங்க, அப்ப வேணா நாங்க வீடியோஸ் தரதா இல்லையான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு வாரம் நல்லா டைம் எடுத்து யோசிச்சு அப்புறமா இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க எங்க கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியும் அனுப்பிடுறாங்க. இதனால ஒரு வாரம் கழிச்சு அந்த பையனும் மறுபடியும் அந்த சாருக்கு கால் பண்ணி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கவும், அந்த சாரும் பயந்துட்டு அந்த பசங்களை சரி நீங்க வீட்டுக்கு வாங்க நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இந்த புத்திசாலி பசங்க இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சதுனால 2 பசங்க காசு வாங்கறதுக்காக அந்த சாரோட வீட்டுக்கோ, ஒருத்த அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயும் உட்காந்துட்டு இருக்கான். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த 2 பசங்களும் வரலனா ஏதோ அங்க நடந்திருக்கு, அந்த சார் ஏதோ பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த 2 பசங்க நேரா சார் கிட்ட போய் காசு கேட்கும் போது, என்னடா உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் பார்த்தா இத்தனோடு இருக்கீங்க, என்ன காரியம்லாம் நீங்களாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை சொல்றது மட்டும் இல்லாம, ஒழுங்கா போய் படிச்சு நல்ல வேலையை பார்த்து முன்னேற மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த சார் கேட்கவும், அதுக்கு அந்த சின்ன பொண்ணு, ஏன் சார் நீங்க நல்லா தானே படிச்சிருக்கீங்க, நல்லா படிச்சு நீங்க ஏன் சார் கொலையாளியா ஆனீங்க, நீங்க எதுக்கு கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த சாரை கேட்கவோ, அவருக்கு என்ன சொல்றதுன்னு வார்த்தை இல்லாம கையில ஒரு கத்தி எடுத்து மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பசங்க அசருவாங்களா என்ன. உடனே இந்த பையனும், எங்க கிட்ட இங்க ஃபுட்டேஜ் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கா, அவங்கிட்ட தான் ஃபுட்டேஜ் இருக்கு, ஒழுங்கு மரியாதை காசு கொடுங்க, இல்லனா ஃபுட்டேஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுவோம். இதுக்கு மேல நம்ம நழுவ முடியாதுன்னு நினைச்ச அந்த சாரோ இவங்க கிட்ட அவரோட ஏடிஎம் கார்டும் கொடுக்கறாரு. 4 மணி நேரமும் ஆச்சு, அந்த பசங்களும் இன்னும் வராதனால இந்த பையன் நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற போய் அந்த சார் கிட்ட, சார் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அங்க போலீஸ் கிட்ட சொல்றான். ஆனா அதுக்குள்ள இந்த 2 பசங்க அவனை கூப்பிடவோ, இவங்களோட பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு சொல்லி 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.